நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரர் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 251வது வீடியோ. இப்போ அக்ஷர சக்தி பீடங்களில் நம்ம பார்க்கக்கூடியது 4வது பீடம். இது ஈன்ற எழுத்து. ஈன்ற எழுத்தில் என்ன அந்த இதை சொல்லும்போது ஈக்ஷிணி தேவி சொல்லியிருக்கு, இல்லைன்னா ஈஸ்வரி சொல்லியிருக்கு. நம்ம ஈஸ்வரினே வச்சுக்கலாம். இந்த ஈஸ்வரி சொல்லும்போது 2 விதமான இது இருக்குது. அம்பாளுடைய நேத்திரங்கள், நேத்திரம்னால கண்ணு, நேத்திரம்னா கண்ணு, இந்த நேத்திரங்கள் விழுந்த இடம் சொல்லியிருக்கு. இதை தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பின்னாடி சொல்கிறாங்க என்னென்று. இவளை ஈகார அக்ஷரத்துக்கு சக்தியாக இருப்பவள். இவளது உருவத்தை பற்றி சித்திர சாபர சந்தரத்தில் என்ன சொல்லிருக்கு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறதுன்னா, ஈஸ்வரி ஸ்வர்ணாபா, ஈஸ்வரி ஸ்வர்ண வர்ணாப ரிஷபாரூடா சிதாம்சுகா சாரிகாம்ச வரம் தேஷு சாரிகாம்ச வரம் தக்ஷே வாமே தத்தம் குசாபயோ அப்படின்னு ஈஸ்வர், அதாவது ஈகார தேவி என்ற ஈஸ்வரி தேவி பொன்னிறம் உடையவள். பலம், இடம், மேலிருந்த கரின் முறையே அங்குசம் தர்ப்பம், தர்ப்பம் வச்சிருக்கா. இந்த இடக்கை மேல்கை, இடக்கையில் இந்த வலக்கை மேல்கையில் அங்குசம் வச்சுட்ருக்கா. அதே போல் கீழே ரெண்டுகளை வராபய முத்திரை இருக்குது. வெண் வஸ்திரங்களுடன் ரிஷபம் வாங்குறது அம்பாள் இருக்கா. இவளுடைய நிறம் பொன்னிறம். இதுதான் அவளோட ரூபம். இது எங்கே இருக்குது? நம்ம அம்பாஜி கோவிலில் 4வது சன்னதியாக இருக்குது அந்த ரூபம். ஆக்சுவலாக இந்த கோவில் அமைஞ்ச இடம்னு சொல்லும்போது கோலாப்பூர் மகாலட்சுமி தான் சொல்லியிருக்காங்க. கோலாப்பூர் மகாலட்சுமி ரொம்ப பிரசித்தமானது. ரொம்ப மகாலட்சுமின்னு உனக்கு விஷ்ணுவோட சக்தின்னு நினச்சக்கூடாது. மகாலட்சுமி பேரை சொல்கிறா தவிர விஷ்ணு சக்தின்னு நினச்சிடக்கூடாது. விஷ்ணு சக்தி இல்லை, பார்வதி ஸ்வரூபம். ஆனால் மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அஷ்டாதசபட்ச துர்கா மகாலட்சுமின்றது துர்கைன்ற வடிவம் இதில் மகாலட்சுமியிலேருந்து வரா. இதில் ஐகிரி நந்தினி, நந்தித்த மேதினி சொல்கிறோம் இல்லையா, அப்போ கூட சொல்லும்போது இந்த மகிஷமர்தனி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி லக்ஷ்மியிலேருந்து தான் வரான், மகாலட்சுமியெலாம் வரான்ருக்கா. ஸோ அது எப்படி காளி சரஸ்வதியிலே வராளோ, துர்கா மகாலட்சுமியிலேருந்து வரான்னு சொல்லியிருக்கு. ஸோ அஷ்டாதசபுஜ துர்கா மகாலட்சுமின்னு இருக்கு. இந்த மகாலட்சுமியோட விஷ்ணு பத்தினி சொல்லக்கூடாது இருங்க. ஸோ இது ஈஸ்வர சக்தி தான் அது. ஸோ இந்த இது நமக்கு தெரியணும். ஸோ இது எங்கே? கோலாப்பூர், மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த கோவில். மகாராஷ்டிராவில் ரொம்ப பெரிய, ரொம்ப விமர்சையான கோவில். ஆனால் நிறைய பேர் லக்ஷ்மி கோவில் நினச்சிட்றா. நான் திரும்ப அகெயின் ரிப்பீட், லக்ஷ்மியோட சக்தியில் புறப்பட்டு வந்த சக்தி இது. இது ஒரு கையில் கதாயுதம், ஒரு கையில் அந்த கையில் இருக்கிறதா 2 கையில் தாமரை, இந்த யானையெல்லாம் கிடையாதுங்க. அங்கே என்ன சொல்கிறேன்னா, சத்தி தேவியின் நேத்திரங்கள் விழுந்த உன்னதமான இடத்துக்கு ஒருவர். இங்கு யார் மந்திரங்களை ஜபிக்கின்றார்களோ அவர்கள் அந்த மந்திர சக்தியை அடைவார்கள் என்பது உண்மை. இங்கு தேவிய வழிபாடு வாமாச்சாரத்தை பேஸ் பண்ணியிருக்கு. தட்சிணாச்சாரம், வாமாச்சாரம், கௌலாச்சாரம்லாம் சொல்கிறா இல்லையா. தட்சிணாச்சாரம்ன்றது இந்த நம்ம பண்ணுறது சமயாச்சாரத்தில் இங்கே இது பலி கிளிலாம் இல்லாமல். பட் அந்த கோலாப்பூர் மகாலட்சுமி அந்த பிரதிஷ்டை எப்படி ஆகிட்டுனா வாமாச்சாரம் பிரகாரம் தான் ஆயிருக்கு. இந்த மகாசக்தி பீடேஸ்வரின் நாமத்தை கேட்டால் யாவரும் விவைப்படைவர். அந்த பராசக்தியின் பெயர் மகாலட்சுமி, மகிஷமர்தினியின் பெயர். ஆனால் இவள் விஷ்ணு பத்தி அல்ல. இவளுக்கு ஆசனமாகவோ கரங்களிலோ கமல மலர்கள் கிடையாது. இருபுறங்களிலும் யானை இல்லை. அதனால் இவர் அவரோட சிரத்தை பாருங்க. அந்த இதில் ஒரு லிங்கம் இருக்குது. அம்பாளுடைய கிரீடத்தில் லிங்கம் தான் இருக்குது. அந்த மூலஸ்தான விக்கிரத்தில் லிங்கம் தான் இருக்குது அவளுக்கு. இந்த சிலையை தரிசித்தால் சிவலிங்க ரூபமாக தெரிகிறாள். சக்தியும் சிவனும் இணைந்து அதிசயமாக தரிசனம் தரும் தலம் சொல்லப்பட்டிருக்குது. அஷ்டாதசபுஜ சைஷ்பூஜ்யா மகிஷமர்தினி என்றும், மகாலட்சுமி, மகாகாளி, சைவ புரோக்த சரஸ்வதி, ஈஸ்வரி, புண்ணிய பாபானாம் சர்வலோக மகேஸ்வரி என்று தேவி மகாத்மியம் சொல்கிறது. அதாவது பூஜைக்குரியவள் 18 புஜங்களோடு கூடிய மகிஷமர்தினியாக மகாலட்சுமியில் உதயமானவ சொல்கிறது. புராணங்கள் இதன் கொல்ஹாப்பூர் என்றும் கோல்பூர் என்றும் கோல்கிரி என்றும் கோலாடிப்பட்டணம் சொல்லியிருக்கா. இது எப்படி கரபீரன், ஒரு கரபீர் அப்படின்னு ஒரு அசுரன் வந்திருக்கான் அந்த காலத்தில். அம்மனை பதம் பண்ணுறதுக்காக அம்பாள் உதயமானாங்க. அவன் சொல்கிறான், உதயம் பண்ணா பண்ணுறேன், நீ பதம் பண்ணிட்டு என் பேரால் இந்த ஊர் உன்னோட கோவிலா வணங்கணும்னு சொல்லும்போது அது என்ன சொல்ல, கரபீர் பட்டினம்
கர்பீர் மகாத்மியான்னு ஒரு மகாத்மியமே இருக்குது. அவரை வச்சு தான், அந்த அசுரனை வச்சு தான் அந்த ஸ்தலம் பெயர் அடையிறது. மகாராஷ்டிராவில் மாவட்ட தலைநகரான கொல்ஹாப்பூரை அடைய பல மார்க்கங்கள் உண்டு. மும்பை, பூனே நகர்களிலிருந்து நேரடியாகவும் சென்னை, குண்டக்கல், லோண்டா, மிராஜ் வழியாக ரயில் மூலமாக பயணம் செய்யலாம். இந்த தளத்தின் அருமை பெருமைகளை அளவிட்டு கூற முடியாது, இப்படிலாம் சொல்லப்படுறது. இது எப்படியே இருக்க, ஐம் ஜஸ்ட் டெபியேட்டிங் ஃபார் த சப்ஜெக்ட். எப்படின்னா, எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த கேட்ராக்ட் ஃபார்ம் பண்ணி அப்போ காலில் வேறு ஆப்ரேஷன் ஆச்சு. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்ட்டேன். நம்பினா நமக்கு புத்தகம்லாம் நிறையா இருக்கும், படிக்க முடியாதனால. முன்னாடி ஒரு 10 அடி தாண்டி வந்தால் யார் தெரியாது. பயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப அழவே எழுதிட்டு ரொம்ப அது மாதிரி பண்ணிட்டே. அப்புறம் வந்து இதில் காலேஜ் ரோட்டில் இது இருக்குது, சங்கர் நேத்ராலயா. அதில் வந்து ஒரு லேடி, ஷீஸ் ஃப்ரம் சண்டிகர். என்னவோ அம்பாள் வந்து பேச சொல்கிறான் அந்த டாக்டர்கிட்ட. நீங்கள் சண்டிகர் என்ன, ஹவு டு யூ நோ அபவுட் மீ அப்படின்னாவ. நல்ல இவ்வளோ பஸ்ஸு தலையை விரிச்சு போட்டு தான் இருந்தாவ. பட் வெரி ஸ்மார்ட் லேடி. டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேன்றது பேர் எனக்கு. அப்போ சொன்ன உடனே, கவலைப்படாதவங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்ரேஷன் ஆன பிறகு காலில் கவர்லாம் போட்டு, கால் பெருசாக என் ஆப்ரேட்டர் கால், என் கால் ஐ ஏபிள் டு வாக், வீல் சேர்லேயும் போயிருந்தேன். அப்போ வந்து இல்லைன்னா செப்டிக் ஆகிடும் மற்ற வாழ்க்கெல்லாம். ஸோ எல்லா ஆப்ரேஷன் முடிஞ்சப்போ அன்றைக்கி கடைசி ஆப்ரேஷன் அவங்க வச்சுக்கிறேன். பண்ணால் ஒரு 3 நாள் கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு தெரியுது. ஒரு கண்ணு தெரியாமல் பார்த்தா இன்னொரு கண்ணு டப்ஸாக கண்ண ஆரம்பிச்சிது. பயந்தேன். அப்போ இதுக்கு பண்ண மாட்டேன்னா, ஏன்னா திருப்பி அது பிரச்சனை, மற்ற வாழ்க்கெல்லாம் பிரச்சனை வரும்னா. அப்போ இந்த கண்ணு எப்படி பண்ணிடுங்கன்னு கேட்டு ஸ்பெஷல் கேர் அவள் எடுத்துகிட்டு 2 கண்ணு பண்ணி விட்டேன். அப்புறமா 2 கண்ணும் இன்னி வரைக்கும் எனக்கு கண்ணாடியே போகிறதில்ல. இது நடந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகிடுது. சங்கர நேத்ரால அணிந்த 2 கண்ணும். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து சண்டிகருக்கு 2-3 தடவை போயிருக்கேன். சண்டிகர்லேருந்து இதுக்கு பர்வானோன்னு ஒரு இடத்துக்கு போவேன். அங்கே டாஃபேயோடைய ஐஷர் கம்பெனியோடைய ஒரு பிரான்ச் இது. அங்கே கியர்லாம் பண்ணுவாள். அங்கே போவேன் நான் சண்டிகர்லேருந்து. அப்போ ஐ ஹர்ட் அங்கே மானசாதேவி கோவில்லாம் இருக்கும். அப்போ சண்டிகர்லேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பீச்சு மேலே போகும். அதில் போனால் சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம போனால் 6 மணிக்கு அப்புறமா அலோவ் பண்ண மாட்டாங்க பீச்சில். ரொம்ப டாப் ஹில்லி பிளேஸ் அது. அந்த ஹில்லி பிளேஸில் போய் இறங்கினா அங்கே தான் தாட்சாயனுடைய கண்ணு விழுந்து சொல்லப்பட்டிருக்கு. தாட்சாயனுடைய கண்ணு விழுந்துட்டு அங்கே இருக்குது. அது நம்பலாம். இது மகாராஷ்டிராவில் வந்து விழுந்து எனக்கு ஐ குட் நாட் அக்செப்ட் இட். பிகாஸ் அந்த பாறையில் நேத்திர தேவியிலே சொல்லியிருக்காங்க. ஒரு பாறையில் 2 கண்ணு தான், பெரிய பெரிய வெள்ளி கண்கள் வச்சுருப்பா ஒரு பாறையில். அதுதான் வந்து கண்ணுக்கு உண்டான தேவதையாக சொல்லியிருக்கு. ஸோ நான் அதே அதாவது அம்பாளை சொல்லி நான் ஒரு காயத்ரியே எழுதினேன். இங்கே இதில் இருக்கும்போது சங்கர நேத்ராலயில் உங்கள் டெஸ்டிங்கெல்லாம் அட்மிட் ஆகிறோம் இல்லையா, அப்போ பண்ணும்போது மாதிரி நேத்திர தேவியை மிகே ஹிமாச்சல வாசன தேவிகி தன்னோ தேவி பிரசோதியா தன்னோ எழுதினது. அது பார்த்தோன்னே ஷி வாஸ் மச் இம்ப்ரெஸ்டு. இந்த லேடி பேர் தான் வர மாட்டேங்குது. அவள் வந்து எனக்கு அந்த அம்பாளாவை காட்சி அளிச்சா. 2 கண்ணு கொடுத்துட்டா எனக்கு அவள். அது 1000 தடவை அன்றைக்கி கண் ஆப்ரேஷன் அன்றைக்கி சொன்னேன் நான். ஸோ ஆப்ரேஷன் காதில் வந்து சொன்னேன், சார் ராஜா சார், யூ காட் சேவ்டு, யுவர் ஐஸ் ஆர் ஆல் நோ ப்ராப்ளம் உண்டாகும். ஒருத்தர் பயம் கொடுத்துருந்தான், இந்த குளுக்கோமா வந்துட்டு உனக்கு என்னென்னோ சொன்னான். அதே சங்கர நேத்ராலயில் திஸ் லேடி அலோன் ஹூ இஸ் ஃப்ரம் சண்டிகர், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக மோனா குரானா அந்த டாக்டர் பேர், மைண்ட் ஏபிள் டாக்டர் மோனா குரானா, வெரி கிரேட் லேடி. ஷீ கேவ் மீ போத் ஐஸ். அப்போ அந்த சண்டிகரில் நைனா தேவின்ற இடம், இந்த இடம் வந்து அந்த சண்டிகர்லேருந்து போகும்போது பீச்சில் போனால் மலை பிரதேசத்தில் மேலே கோவில் இருக்குது. இந்த பாறையில் 2 கண் தான் இருக்கும். கோலாப்பூர் மகாலட்சுமி இருக்காங்க, அங்கே வந்து 2 கண்ணு தான். ஷோ நம்புற மாதிரி இருக்குது. 2 கண்ணு தான் அம்பாளை, பெரிய இது இருக்கும், நத்தெல்லாம் போட்டிருப்பா. வேறு ரெண்டுமே இருக்காது, 2 கண் தான், பெரிய வெள்ளி கண்ணு. ஒவ்வொரு கண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஜான் நீளத்துக்கு இருக்கும். ஸோ அந்த நைனா தேவி மிகே ஹிமாச்சலவாசினி தேவிகி தன்னோ நேத்திர தேவி பிரச்சோதியாத்து நான் எழுதினேன். அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண எல்லாரும்.
நான் இதில் வாட்ஸ்அப்பில் நிறைய போட்டிருந்தாங்க. அதன் மூலம் பயனடைஞ்சவா நிறைய பேர், கண் தெரியாத வாழலாம் சொல்லி பயனடைஞ்சா அந்த பீரியடில். அகெயின் ரிப்பீட், நைனா தேவி வித்மகே ஹிமாச்சல வாசினி தீமிகி தன்னோ நேத்திர தேவி பிரச்சோதியாத். நைனா தேவி தான் நேத்திர தேவி. ஆனால் இங்கே வந்து நேத்திரங்கள் கோலாப்பூர் மகாலட்சுமியில் விழுந்துன்னு சொல்கிறாங்க. ஜபல்பூர் நாகராஜ சர்மாவுடைய இது. இப்போ என்னுடைய இது வந்து நான் போனதுன்னா சொல்கிறேன், 3 தடவை போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. பட் ஐ குட் நாட் கோ. நான் ஆஃபீஸ் ட்ரிப்பெல்லாம் முடிக்கும்போது மணி 6 ஆகிடும். 6 மணிக்குள்ளே மிஞ்சில் போய் அந்த இடத்துல ரீச் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் 6 o'clock நோபடி இஸ் அலவுடு. தே ஹேவ் டு கம் டவுன். மானசீகமாக தரிசித்தேன், அவ்வளோதான். இப்படி ஆகிடுது எனக்கு. ஸோ அதையே வந்து நான் பகிர்ந்து விரும்புகிறேன். இங்கே சொல்லப்படல அது அந்த விஷயம். பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அம்பாள் சொன்னது அங்கே தான் விழுந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்து வந்து தலங்களை சேர்ந்து காசியா அல்லது கர்பீரா என்று ஒரு இது நடந்தது அந்த காலத்தில். புராண காலத்தில் கர்பீரா காசியா இது தலங்களை தெரிஞ்சு சொல்லும்போது ஒரு தராசு கொண்டு வந்து நிற்க வைக்கிறா. அப்போ வந்து இந்த கர்பீர் உண்டான அந்த மகாலட்சுமி கையில் கதை இருக்குது. அந்த கதையை வச்சிடுறா. காசிக்கு சூலம் வைக்கிறா. சிவபெருமானுடைய இது மகாலட்சுமியோட கதை. அதாவது பார்வதி தேவி மகாலட்சுமின்ற பேரில் இருக்காங்க. வைக்கும்போது டக்குனு இந்த கதையானது கீழே அப்படியே வருது. அப்போ பரமேஸ்வருக்கு கோவம் வராமல் இருக்குது. டக்குன்னு பார்க்குறாரு விஷ்ணு தான் சாட்சியாக இருக்கார். ஒரு அரிசியை தூக்கி இந்த சூலம் இருக்கிற இடத்துல போட்டுடுறாரு. 2 காம சேர்த்து. அப்போ யாரும் டிஸ்பியூட் பண்ணல, ரெண்டுமே வந்து ஈக்குவலைஸு. ஸோ காசியை விட ஒரு அரிசி இடம் ஜாஸ்தியாது இது கர்வீர் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு ஆகி, பட் ரெண்டுமே ஈக்குவல் நான் மாதிரி சொல்லிடுறார் மகாவிஷ்ணு. இந்த இன்சிடென்ட் வந்து கோலாப்பூரில் நடந்த மாதிரி சொல்லப்படுறது இது. ஸோ இந்த ஈகார அக்ஷரம் எதுன்னா கோலாப்பூர் மகாலட்சுமி அக்கார்டிங் டு ஜபல்பூர் நாகராஜ சர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் அது இது நைனாதேவி தான். ஊர் பேரே நைனாதேவி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் பேரே நைனாதேவி. சண்டிகர்லேருந்து பக்கத்தில் மலைப்பிரதேசம், மலை மேலே தான் விழுது இந்த 2 கண்ணும். ஸோ அது கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை இங்கே வந்து தனியாக டவுன், இந்த ஏரியா கோலாப்பூர் மகாலட்சுமிக்கு டவுன் ஏரியா. பட் இங்கே வந்து இந்த மகாலட்சுமி சிலை நிறையா வந்து பாலும் தேரும் குட்டி விட்டு அருவமாகிடுது, உருவமே போயிடுது. அப்போ பயப்படுறா எல்லாரும். என்ன செய்யலாம் சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய பணக்காராக அவள்லாம் இருக்கா, ட்ரஸ்டீஸாக, அவள் பர்மிஷனோட வாங்கி இந்த பெஜ்ரம் இருக்குது, அது இந்த நவரத்ன தூள்கள் அதெல்லாம் கலந்து அது கலவையாக பூசுகிறான் அம்பாள் மேலே. பூசி அபிஷேக ஆராதனை நிறுத்திட்டான். ஆராதனைலாம் பண்ணுவா. நிறைய அந்த பழனி முருகர் தேஞ்சு போன மாதிரி அம்மா ஆக்கூடான்னு சொல்லி பண்ணிடுறேன். இப்போ அது சில ஆட்டம் கட்ட பிறகு நடக்குது. அது 1700 வருஷத்துக்கு முன்னாடி 1700 நடந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டும் கோலாபுரம் மகாலட்சுமி நடந்திருக்கு. ஆனால் நைனாதேவியில் கவலையே இல்லை. கருப்பு நிற பாறை உள்ள அந்த 2 கண் தான் இருக்குது, வெள்ளியில் பண்ண கண் சொல்லி. இங்கே வந்து ஸ்ரீசக்கரத்துக்கு தனியாக வந்து இது இருக்குது, ஒரு சன்னதியாக கட்டியிருக்கா கோலாபுரம் மகாலட்சுமியில். ஸ்ரீசக்கரம் தான் மெயின். அம்பாளோட ரூபம் தனி, ஸ்ரீசக்கரத்துக்கு தனியாக இது ஒரு கோவிலாக கட்டியிருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து தீபஸ்தம்பங்களும் ஏற்றி வச்சிருக்கா. தீபஸ்தம்பங்கள்னு ஒரு பெரிய கற்பாறை ஆட்டம் இருக்கும். அதில் வந்து நிறைய லேம்ப்ஸ் கார்த்திகை தீபம் இல்லையா, அந்த லேம்பில் அதில் ஏறலாம் மனுஷா. கை கால் வச்சு ஏறி மேலேந்து இந்த தீபட்டியை கொளுத்துட்டு வந்துடுவான். ஸோ 2 தகன்னு ஏறி பெருசாக பரம்பரை வருஷத்துக்கு இருக்கும். அது பார்த்து அடிச்சுக்கோ தீபஸ்தம்பம். இந்த மகாலட்சுமிக்கு படிதுன்னா வஜ்ர லேக்கனும் மருத்துவ காப்பு சாத்தப்பட்டு வலுவூட்டப்பட்டது. எல்லா வித அபிஷேகங்களும் உடனே நிறுத்தப்பட்டன. அப்புறமா வந்து ஒரு அளவுக்கு தான் பண்ணிவிட்டு இப்போ திருப்பதியில் கூட பெருமாளுக்கு இந்த இது கல்யாண பெருமாள் பண்ணுறா இல்லையா, இந்த பஞ்சலம் இருக்கிறது கூட மேலே கவசம் போட்டு தான் கால் கிட்ட தான் பால் ஊற்றுவாவா. முகத்தை தேய்ச்சி போய்டுறது. காலங்களில் போகும்போது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும்போது முகம்லாம் தேயக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருது. பட் திருப்பதி பாருங்கள், இந்த உற்சவ விக்கிரத்தெல்லாம் கண் இருந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஸோ அதனால் பயப்படுறான். காலங்காலமாக இருந்தாங்க நம்ம அதெல்லாம். அதனால் அது வைஷ்ணவ கஷேத்திரங்கள் எல்லாமே அப்படி தான். மூலஸ்தானத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாவா. ஏன்னா வந்து தேங்கி அவள் அனுபவப்பட்டவா. இந்த மோஸ்ட் ஆஃப் த வைஷ்ணவ கஷேத்திரங்களில் சுதபிம்பம் தான் இருக்கும் உள்ள. அதுக்கு வந்து தைல காப்பு தான் பண்ணுவா. உற்சவருக்கும்
கவசம் சாத்தி காலில் தான் பாலை விடுவான். நிறைய நம்ம பஞ்சாமிர்தம் நம்ம நிறையா போடுற சிவலிங்கத்தில் அது மாதிரி போட மாட்டாவா. ஏன்னா இந்த பயம் இருக்கும், தேஞ்சு போயிடுமேண்டு விக்கிரகங்கள். ஸோ அங்கே கோலாப்புரம் மகாலட்சுமியோட ரூபம் பார்த்தீங்கன்னா கவசம் சாத்திர மேலே 5 தலை நாகம், மேலே கொடை, இப்படி தான் இருக்குது. அது வந்து இதில் பேர் இந்த சக்தி பீடங்கள் இதில் இருக்கிறது, அம்பாஜி கோவிலில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கா. அந்த அக்ஷரத்துக்கு உண்டான ரூபம் அது. ஆனால் மகாலட்சுமி அங்கே கோலாப்புரம் மகாலட்சுமி தேவி இப்படி தான் இருக்கா. ஒரு கையில் கதை வச்சுருக்கா. உள்ள கவசத்துக்கு உள்ளே பார்த்தா தான் தெரியும். அங்கே முகம் மட்டும் தான் காமிப்பா, வேறு எதுவுமே இருக்காது. மூஞ்சி வரிசையாக காசிகாமணியாட்டம் போட்டு தொங்க சொரசரமாக புடவையை அப்படியே மடித்து அப்படி இதுக்கு ரவுண்டாக கொண்டு வந்துருவா. இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஈன்ற எழுத்துக்கு உண்டான அக்ஷர சக்தி பீடம் சொல்லப்படுறது அக்கார்டிங் டு ஜபல்பூர் நாகராஜ சர்மா. பட் இது விஷ்ணுவோட பற்றி மகாலட்சுமி இல்லை, அதுவும் அவரே சொல்கிறாங்க. அது இதை சொல்லி இந்த 251வது பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.